Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பத்தி பார்க்க போறோம் இன்ஜினியரிங் கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். ஓகே, இந்த மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்னா என்ன, இதை எதை பத்தி நம்ம படிப்போம், இந்த கோர்ஸுக்கு எது மாதிரியான ஸ்கோப்ஸ் அண்ட் எலிஜிபிலிட்டிஸ், ஃபீஸ்லாம் எவ்வளவு வரும் காலேஜஸ்ல, அண்ட் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கு, எது மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாம். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். இந்த மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கோர்ஸ்னு சொல்லலாம். மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஒரு இன்ஜினியரிங் பிரான்ச் தான். மெக்கானிக்கல்ல இருந்து வரக்கூடியது. மெக்கானிக்கல் மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் வரும் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் வரும், ஐடி வரும், எல்லா விதமான கோர்சஸும் உள்ள வரக்கூடிய ஒரு கோர்ஸ்னு சொல்லலாம். ஓகே, இதுல எதை பத்தி படிக்கிறது, மெயின் ஃபோக்கஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போத் உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸை ஃபோக்கஸ் பண்ணி மெயின்லி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் இது. கம்பைன் ஆஃப்னு சொல்லலாம். எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோபாட்டிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் அண்ட் இதே மாதிரி மெனி அதர் எலமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம இதில் படிப்போம்னு சொல்லலாம் இந்த கோர்ஸில். ஓகேங்க, ஒரு ரோபோட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறோம், ஒரு மெஷினை, ஒரு ஹியூமனோட ஃபங்க்ஷன்ஸ் இல்லாமல் ஒரு மெஷினை எப்படி நம்ம ஒரு கம்யூனிகேஷன்ஸ் மூலிமா ஒரு ப்ரோக்ராம்ஸை நம்ம ரன் பண்ணி அந்த மெஷினை எப்படி ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறது தான் அந்த மெக்கட்ரானிக்ஸ். இனி இருக்க போகிற காலகட்டம் எல்லாமே இப்படி தான் இருக்க போகுது, உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ இந்த கோர்ஸுக்கு நல்ல வேல்யூ இருக்குது. இந்தியாவிலையும் சரி அப்ராட் கண்ட்ரிலையும் சூப்பரான வேல்யூ இருக்குது. சாஃப்ட்வேர்ஸும் இதில் டெவலப் பண்ணுவாங்க, எல்லா விதமான கோர்ஸும் படிப்பாங்க. இந்த கோர்ஸ் படிக்கிறவங்க எல்லா விதமான வேலைக்கும் போகலாம், நல்ல ஸ்கோப் இருக்குன்னே சொல்லலாம். ஓகேங்க, இந்த கோர்ஸ் படிக்கிறோன்னா நமக்கு என்ன எலிஜிபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th and +2 முடிச்சுக்கணும். +2ல ஒரு ரெகக்னைஸ்டான போர்டில் நீங்கள் ஒரு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னா தாராளமாக இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் 4 இயர் டியூரேஷன் இருக்கக்கூடிய கோர்ஸ், இன்ஜினியரிங் கோர்ஸுங்க. நீங்கள் ஒரு நல்ல கட் ஆஃப் எடுத்திருக்கீங்க அப்படிங்கன்னா தாராளமாக டிஎன்இஏல ஒரு நல்ல காலேஜில் உங்களுக்கு சீட்ஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜில் இந்த சீட்ஸ் மெக்கட்ரானிக்ஸ் படிக்கணும் இல்லை இன்ஜினியரிங் ஏதாவது படிக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா காலேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு காலேஜஸ்க்கும் வேரி ஆகுது. அதை பற்றி டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். மெயின்லி இந்த கோர்ஸில் எது மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜினியரிங், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், மெக்கானிக்ஸோட தியரிஸ் படிப்போம், டெக்னிக்கல் கம்யூனிகேஷன், டிசைன்ஸ் ஆஃப் மெஷின் எலமெண்ட்ஸும், ஃபேக்ட்ரி ஆட்டோமேஷன்ஸும், இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட்டும், மெக்கட்ரானிக் சிஸ்டம் லேப்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்ஸ், இது மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே மெயின்லி இந்த கோர்ஸ் மூலியமாக நம்ம படிப்போம். ஓகே, இந்த கோர்ஸில் எது மாதிரியான ஜாப் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது, நம்ம எது மாதிரியான ஜாபுக்கு போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஜினியர், எலக்ட்ரோ மெக்கானிக்கல் இன்ஜினியர், அடுத்தது ஆட்டோமேஷன் இன்ஜினியர், இது மாதிரியான சூப்பரான ஜாப் பொசிஷன்ஸுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி ராயல் என்ஃபீல்டு, அசோக் லேலண்ட், காலேஜ், யூனிவர்சிட்டிஸ், இது மாதிரி இடங்களும் நம்ம வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஐபிஎம், இது மாதிரியான டாப் கம்பெனி ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். நல்ல ரிக்ரூட்டர்ஸும் இருக்காங்க. ஓகே, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பெரிய டாப் காலேஜில் அட்மிஷன் வேணும் தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.